இப்போது புதுசாக திரு நரேந்திர மோடி என்ன திட்டங்கள் போட்டிருக்காங்கன்னா, இந்த பஹல்வான் பயங்கரவாத செயலுக்கு இப்போது கிட்டத்தட்ட ஒரு 5 செயல்கள் பண்ணியிருக்காங்க. பொறுத்த வரைக்கும் இண்டஸ் வாட்டர் இண்டஸ்ட்ரின்ட்டு ஒரு காஷ்மீர் பார்டரில் இருக்குது. சரியா, அதை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானுக்கு போகிற தண்ணிகள் அது கிட்டத்தட்ட இது ஜவஹர்லால் நேரு இருக்கும்போது போட்ட ஒப்பந்தம். இந்த மாதிரி தண்ணி கொடுக்கணும், எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் கொடுக்கணுன்ட்டு அன்றைய காலகட்டத்தில் போட்ட அக்ரிமெண்ட்டு இப்போ திரு நரேந்திர மோடி இதை தடை செஞ்சுருக்கார்கள். அப்போ தண்ணி கொடுக்கக்கூடாது. இதுதான் பாகிஸ்தான் மக்களுக்கு பேசிக்ஸான பொருள்கள். இதை வச்சு தானே எல்லாம் சாப்பாடு அது இது எல்லாம் செய்ய முடியும். இதை பொறுத்த வரைக்கும் ஸ்டாப் பண்ணியிருக்கார்கள், தடை பண்ணியிருக்கார்கள். இரண்டாவது என்னன்னா, இங்கே பாகிஸ்தானில் இருக்கிற பாகிஸ்தான் ஹை கமிஷனில் புது டெலிவரி இருக்குது. அதை பொறுத்த வரைக்கும் இப்போ டெம்பரரியாக சாத்தப்பட்டிருக்கிறது. அவங்க வேலை செய்கிற நபர்கள்லாம் திரும்ப கோ பேக் டு பாகிஸ்தான். மூணாவது என்னென்னா, இங்கே இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் ஒரு சில பாகிஸ்தானிகள் இருக்கிறார்கள். பாகிஸ்தானில் இருக்கிற இந்தியாவும் இருக்கார்கள். அப்படிப்பட்ட நபர்கள்லாம் சொந்த ஊருக்கு போகணும் அப்படின்னா பாகிஸ்தானில் இருக்கிற இந்தியாவில் இருக்கிற பாகிஸ்தானுக்கு போகணும். பாகிஸ்தானிகள் இருக்கிற இந்தியர்கள் திரும்ப இந்தியாவுக்கு போகணுன்னு திரு நரேந்திர மோடியும் சொல்லியிருக்காரு. பாகிஸ்தான் அங்குள்ள பிரதமர் மந்திரி உத்தரவிட்டிருக்காங்க. இன்னொரு என்னன்னா, இங்கே இருக்கிற உறவுகள் டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப் இதை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் குறைக்கப்பட்டிருக்கிறது. ஃபுல்லாக டிப்ளமேட்டிக் ரிலேஷன் கட் பண்ண முடியாது. கட் பண்ணால் எக்கச்சக்கமான எஃபெக்டுகள் வரும். அதனால் இப்போதைக்கு கொஞ்சம் குறைக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் ஒன்று என்னன்னா, நம்ம இன்னொரு திரு நரேந்திர மோடி சொல்லியிருக்காருன்னா, இப்போ பொறுத்த வரைக்கும் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் எங்கே போயிருக்காருன்னா, இதுக்கு பீகாருக்கு. அங்கே தேர்தல் வருதுல இன்னும் 6 மாதத்துக்கு அங்கே போயிட்டு பேசியிருக்காங்க. இந்த மாதிரி பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய பாடம் கொடுக்க போகிறோம், இதுக்கு முன்னாடி செய்யாத பாடம், மிகப்பெரிய பாடம் கொடுக்க போகிறோம், மிகப்பெரிய பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறோம்னு பேசியிருக்கார்கள். அதுக்கப்புறம் என்னன்னா, ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, இதுக்கப்புறம் பல நாடுகள் இந்த இராணுவத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்கான இருக்கிற நாடுகள்கிட்ட டிஸ்கஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நடந்திருக்கிற தீவிரவாத செயல் இதெல்லாம் டிஸ்கஷன் பண்ணி இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கொடுக்கறதுக்காண்டி பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன திரு நரேந்திர மோடி சொல்ல போகிறாரோ தெரியல. பாகிஸ்தானில் இருக்கிற ஜாமான்கள் அதிகமாக தடை செஞ்சாலும் தடை செய்யலாம், அதை நம்ம மாற்றுக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச வச்சு தக்காளி பழம் நினைக்கணும். வெங்காயம் பொறுத்த வச்சு பாகிஸ்தானில் தான் வருது. அது மேபி தடை, எனக்கு நாட் ஷுர், மேபி இருக்கலாம். நிறைய இருக்குது ஜாமான்கள், இம்போர்ட் பண்ணுறது எக்ஸ்போர்ட் பண்ணுறது எக்கச்சக்கமான ஜாமான்கள் இருக்குது, பொருள்கள் இருக்குது. ஸோ மேபி இருக்கலாம், எனக்கு சொல்ல தெரியல, மேபி இருக்கலாம். அதனால் இப்போ அதிரடியாக இப்போது சில நடவடிக்கைகள் சொல்லியிருக்காங்க திரு நரேந்திர மோடி. இதில் பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு நல்ல விஷயம்தான், இல்லைங்கன்னு. நான் தடை செஞ்சது எப்படி இருந்தாலும் இந்தியா பாகிஸ்தானுக்குள்ள டிப்ளமேட் ரிலேஷன் இது பண்ணால் அதை பற்றி எஃபெக்ட் ஆகும், தொழில் ரீதியாக எஃபெக்ட் ஆகும். சரியா, இப்போ தண்ணியும் நீங்கள் இண்டஸ் வாட்டர் தடை செஞ்சோன்னா எஃபெக்ட் ஆகும். பல கோடி இந்தியாவுக்கு நஷ்டமாகும், பாகிஸ்தானுக்கு கன்ஃபார்ம் நஷ்டம், இந்தியாவுக்கும் நஷ்டமாகும். அதுக்கப்புறம் விமானம் சொல்ல மறந்துட்டேன். விமானம் பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்தாலும் நம்ம குறிப்பாக நார்த் இந்தியாவில் சொல்கிற சவுத் இந்தியா அரேபிய கடலை தாண்டி போயிடும். இந்த நார்த் இந்தியா இருக்குல்ல, அந்த பக்கம் எப்படி இருந்தாலும் விமானம் இப்போ இந்தியாவிலேருந்து துபாய்க்கு போகிறோம்னா ஃப்ளைட் எடுத்து தானே போகணும். அப்போ பாகிஸ்தான் தாண்டி தானே போகணும். இப்போ பாகிஸ்தான் தாண்டி போகக்கூடாது. அப்படின்னா வேறு வழி இல்லைன்னா அரேபியா கடல் மூலியமாக தான் போகணும். அப்போ இந்த மாதிரி இந்தியாவும் சொல்லியிருக்கு, பாகிஸ்தானும் அக்செப்ட் பண்ணிடுச்சு.
இந்த மாதிரி இது பாகிஸ்தானுக்கு லாஸ். இந்தியாவுக்கு என்ன லாஸ்னா, இந்தியாவுக்கு லாஸ் கிடையாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். என்னன்னா ஃப்ளைட்டு விலைவாசி ஏறும், மக்களுக்கு பாதிக்கும். இதான் என்னோட கருத்துக்கள். சரி, இது நிரந்தரமாக இருக்குமான்னு தெரியல, தற்காலிகமாக இருக்கலாம், இதுக்கப்புறம் நீக்கப்படலாம். சரி, அந்த மாதிரி இப்போ டாபிக் வரும்போது அந்த தண்ணி கொடுக்கும்போது இந்தியாவுக்கு மிகப்பெரிய அஃபெக்ட் ஆகும், பொருளாதார ரீதியாக அஃபெக்ட் ஆகும். அதான் என்னோட கருத்து. இதுக்கு முன்னாடி சைனா அந்த மாதிரி தான் நம்ம காஷ்மீர் பார்டரை தூக்கும் போது டிக்டாக் ஆப்பை பேன் பண்ணோம், இந்த ஆப்பை பப்ஜியை பேன் பண்ணோன்ட்டு திரு நரேந்திர மோடி சொன்னார். இப்போ நடந்திருக்குது. இப்போ பேன் பண்ணி தான் இருக்குது, இன்னும் அன்பேன் பண்ணவே இல்லை, பேனில் தான் இருக்குது. இப்போ நீங்கள் டிக்டாக்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி தண்டனைகள் கொடுத்துருக்காரு, நல்ல விஷயம்தான் இல்லைங்களா. நான் பொருளாதார ரீதியாக அஃபெக்ட் ஆகும், அதை கன்ஃபார்ம். ஆனால் இப்போ மக்கள் மட்டும் இல்லை, சன் பரிவாரங்களுக்கு எதிராக போயிட்டார்கள். சன் பரிவாரங்களை மோடிக்கு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டார்கள். என்ன கேள்வி? இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க என்ன? இந்த மாதிரி ஒரு நபர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரிப்பப்ளிக் டிவியில் ஒரு நபர் பேசியிருக்காரு, ஒரு கத்திருக்காரு ரிப்பப்ளிக் டிவியில். என்ன அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, 3 வருஷமாக இப்போ சமீபத்தில் இராணுவத்தில் பற்றாக்குறைவு இருக்குது, ஃபண்டிங் குறைஞ்சிருக்குது. ஆட்சி தடவை ரிப்பப்ளிக் டிவியில் அவர் கத்திருக்கிறாங்க. அப்போ இங்கே கொடுக்குற பட்ஜெட்டுகள்லாம் இந்தியா இராணுவத்துக்கு சேரலை. அதில் பொறுத்த வரைக்கும் அந்த பற்றுக்கருவு குறைஞ்சிருக்கு. அதனால தான் இந்த மாதிரி பயங்கரவாத செயல் நடந்திருக்குது. ஒரு நபர் ரிப்பப்ளிக் டிவியில் பேட்டி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பல சங்கிகள்லாம் நான் மாரிதாஸ், அதுக்கப்புறம் அண்ணாமலை, இதுக்கப்புறம் இவங்கெல்லாம் கொஞ்சம் தெரியும், சங்கி வெறி பிடிச்சவர்கள், ஹிந்துத்துவா வெறி பிடிச்சவர்கள் எல்லாம் தெரியும். அவங்களாம் என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, நேற்று பொறுத்த வரைக்கும் வேறு மாதிரி பேச்சு, இன்னைக்கு வேறு மாதிரி பேச்சு. ஏன்னா இன்னைக்கு உண்மையை சொல்லியிருக்காங்க, அதான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா நேற்று முஸ்லீம் தான், ஹிந்து முஸ்லீம் பேசினார்கள், இன்னைக்கு உண்மையை கற்றுட்டார்கள். ஏன்னா இஸ்லாமியர்கள் தான் உதவி செஞ்சார்கள். அங்கேயே நம்ம பார்த்தோம், செய்திகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நானும் இதுக்கு முன்னாடி பல பதிவு பேசியிருக்கோம். இஸ்லாமியர்கள் தான் எல்லாம் பண்ணார்கள் இந்த மாதிரி சொல்கிறீங்க. ஆனால் மாரிதாஸ் ஒரு கட்டத்தில் சொல்லிட்டாங்க, நீங்கள் எப்போ பார்த்தாலும் நீங்கள் மதத்தையே ப்ளேம் பண்ணாதீங்க, மதம் வச்சு அரசியல் பண்ணாதீங்க அப்படின்னு மாரிதாஸை திரு நரேந்திர மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் கேள்வி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி அண்ணாமலையும் சொல்லிட்டாரு, இந்த மாதிரி மதத்தை வச்சு பிளவாத அரசியல் பண்ணாங்க. ஏன்னா முஸ்லீம் தான் காப்பாற்றினா, உண்மையிலே முஸ்லீம் தீவிரவாதம் ஏன் மக்களை காப்பாற்ற போகிறான்? காஷ்மீரி முஸ்லீம்கள் மக்களை காப்பாற்றிருக்காங்க. இங்கே உள்ள டூரிஸ்டுகள்லாம் அந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. பாராட்டக்கூடிய விஷயம் தான். அதுக்கப்புறம் சுப்பிரமணிய சுவாமி இந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. நான் பல சங்கிகள் கேள்வி கேட்டிருக்காங்க. ஆனால் சங்கிகள் இப்போ திருப்பிட்டாங்க. ஏன்னா சங்கிலாம் மோடிஜின்னு பெரிய புகழ் கொடுத்தாலும் இன்னைக்கு மோடிக்கு எதிராக போயிட்டாங்க. இதுக்கு மோடி பதில் சொல்லி ஆகணும். நான் மதத்தை வச்சு அரசியல் பண்ணிக்கிட்டு எடுப்படாது. அதுக்கப்புறம் என்னன்னா, மாரிதாஸ் ஒரு சில கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன மாதிரி கேள்வினா, அவர் ட்விட்டரில் இருந்து ஒன்று போட்டிருக்காரு. என்ன ட்விட்டர்லனா, அண்ணாமலைக்கு வாய்ஸ் செக்யூரிட்டி பாதுகாப்பு. இங்கே கங்கனா ரனாட்டுன்னு தெரியும், அவங்க மிகப்பெரிய சங்கி. அவங்களுக்கு ஒரு விவிஐபி பாதுகாப்பு கொடுத்துருக்கீங்க, ஜெட் செக்யூரிட்டி பாதுகாப்பு கொடுத்துருக்கீங்க. அதுக்கப்புறம் மோடிக்கு பெரிய அளவுக்கு பாதுகாப்பு. காஷ்மீர் பார்டர்லேயே பாதுகாப்பு இல்லை. இதுக்கு முன்னாடி பல இராணுவங்கள் அங்கே ரவுண்ட்ஸ் பண்ணிகிட்டே இருப்பார்கள். இப்போ இந்த இராணுவம் எங்கே? ஒழுங்காக நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கலையா? நான் அங்கே தெரியும் இந்த மாதிரி சம்பவம் நடக்கும். இதுக்கு முன்னாடி புல்வாமா, அதுக்கப்புறம் இன்னும் எக்கச்சக்கமான செயல் நடந்திருக்கு. பல
தவறான செயல்கள் நடந்திருக்குது. அப்போ இந்த மாதிரி நடக்கும்போது நான் பாதுகாப்பு இங்கே நான் ஒரு சாதாரண ஒரு நபர், நான் அண்ணாமலை பாஜக பெரிய பெரிய மந்திரிகள் இருக்கிற நபர்கள்லாம் பெரிய அளவுக்கு பாதுகாப்பு இருக்குன்னா காஷ்மீர் பார்டரில் அவங்க எங்கே செக்யூரிட்டி செக்யூரிட்டியில் ராணுவம் இங்கே சொர்க்கமாக சொல்லலாம். செக்யூரிட்டி எங்கே போச்சு செக்யூரிட்டி? அங்கே வாய்ஸ் செக்யூரிட்டி போட வேணாமா? ஜெட் செக்யூரிட்டி போட வேணாமா? போட்டால் தான் நாங்கள் பாதுகாப்பாக இருக்கோம் மக்களுக்கு. அப்போ மாரிதாஸ் கேள்வி கேட்டிருக்கார்கள். அதுக்கப்புறம் பல சங் பரிவாரங்களும் கேள்வி கேட்டிருக்கார்கள். இது மோடி எப்படி பதில் சொல்ல போகிறான்னு தெரியல. கூடி சீக்கிரமாக மோடி இதுக்கு பதில் சொன்னால் ரொம்ப பாராட்டுகள். தெரியல, நாங்கள் பொறுத்து பார்ப்போம். இதில் என்ன எனக்கு ஆச்சரியமானா சங்கிகளை உண்மை சொல்லிட்டார்கள். இப்போ சங்கிகள்னாலே பொய்யே வாய் திறந்தாலே இப்போ இந்த விஷயத்தில் உண்மை சொல்லிட்டார்கள். குறிப்பாக இந்த மதம் வச்சு அரசியல் பண்ணுறார்கள். நேற்றுலாம் முஸ்லீம் சொல்லிட்டு இன்றைக்கி மாரிதாச சொல்லிட்டாங்க முஸ்லீம்கள் தான் காப்பாற்றணும், முஸ்லீம்களை மதத்தை வச்சு பிளவாத அரசியல் பண்ணாதீங்க. இந்த இதுக்கு முன்னாடி சொன்னால சையீது ஹுசைன் நினைக்கிறேன், தான் உயிரை பணைய வச்சு அங்கே உள்ள டூரிஸ்டுகளை பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி தயவு செஞ்சு மதம் வர அரசியல் பண்ணாதீங்கன்னு மாரிதாஸ் கேள்வி கேட்டார், அண்ணாமலையும் கேள்வி கேட்டார். அதுக்கப்புறம் இன்னொரு என்னன்னா, அங்கே பாதிக்கப்பட்ட மக்கள்கள், பாதிக்கப்பட்ட பெண்கள் அவங்களே சொல்லுறாங்க, இஸ்லாமியர்கள் எங்கள் சகோதரர்கள் நான் வேறு யாரும் காப்பாற்றவே இல்லை. ராணுவம் எங்கே போச்சுன்னு தெரியல, ராணுவம் தான் காப்பாற்றணும். அந்த அப்பாவே உள்ள இஸ்லாமியர்கள் சாதாரண உள்ள இளமையான ஒரு இஸ்லாமியர்கள், எந்த வித பயிற்சியும் இல்லாமல் சாதாரண உள்ள இஸ்லாமியர்கள் வந்து காப்பாற்றிருக்காங்க. ஒரு வீடியோ கூட வந்திருக்கு, நான் பாருங்கள். என்னன்னா ஒரு இஸ்லாமியன் கழுத்தில் ஒரு நபரை தூக்கிட்டு 5 கிலோமீட்டர் வரைக்கும் போயிருக்காங்க ஆஸ்பத்திரிக்கு. அந்த அளவு இஸ்லாமியர்கள் உதவி செஞ்சுருக்காங்க. பல பாதிக்கப்பட்ட மக்களை பேட்டி கொடுத்துருக்காங்க. நீங்கள் செய்திகளில் பாருங்கள், நான் போடுறேன். பல ஊடகங்கள் நீங்கள் பார்ப்பீங்க, அவங்க நல்லா நச்சுன்னு சொல்லிட்டாங்க. இஸ்லாமியர்கள் தான் காப்பாற்றினாங்க. அந்த ஸ்பாட்டில் இஸ்லாமியர்கள் மட்டும் இல்லைன்னா நம்ம இன்னைக்கு க்ளோஸ். பாதிக்கப்பட்ட மக்கள் சொன்னாங்க. அதுக்கப்புறம் தங்கிறதுக்கு வசதி கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஒரு ராயல் ட்ரீட்மெண்ட் மாதிரி பண்ணியிருக்காருன்ட்டு பல இங்கே தமிழ்நாட்டில் சொல்கிறேன், தமிழ்நாட்டிலும் சரி வட இந்தியாவில் பல நபர்கள் பேசியிருக்காங்க பேட்டிகளை. அந்த மாதிரி ஒரு ராயல் ஃபேமிலி எப்படி நம்மளை ட்ரீட் பண்ணுவோம் அந்த மாதிரி நம்மளே ட்ரீட் பண்ணியிருக்காங்க ஒரு டூரிஸ்ட் தான். இது ஒரு பாராட்டுக்குரிய விஷயம். அதே பாதிக்கப்பட்ட நபர்கள் சொல்கிறார்கள், இந்த நடத்துகிற மாதிரிலாம் கிடையாது, காஷ்மீர் முஸ்லீம்கள் ரொம்ப நல்லவர்கள்னு சொல்லியிருக்காங்க. இதனால் இதை நம்ம என்ன கற்றுக்கணும்னா, நம்மளாம் ஒற்றுமை இருக்கணும், பிளவாத அரசியல் இருக்கக்கூடாது. ஏன்னா தீவிரவாதம் பொறுத்த வரைக்கும் மதம் கிடையாது. ஏன்னா நம்ம இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் எது குற்றம் எது குண்டுவெடிப்பு செஞ்சாலும் சரி முஸ்லீம் ஏதோ ஒரு முஸ்லீம் பேரை போட்டு சையது ஹுசைன், ஜாக்கிர் ஹுசைன் ஏதோ ஒரு முஸ்லீம் பேரை போட்டு முஸ்லீம் தான் செஞ்சான், முஸ்லீம் தீவிரவாதி, இஸ்லாமிய பயங்கரவாதி என்று எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி மீடியாக்கள் பகவீனாக காட்டி விட்றார்கள். அதுக்கப்புறம் நமக்கு செய்தி தெரியும், ப்ரீ பிளான் தான். இந்த 2008 நமக்கு எல்லாம் தெரியும். இந்த ஹேர்மந்துக்காக இன்வெஸ்டிகேட் பண்ணி இந்த மாதிரி ஹிந்துத்துவவாதிகள் தான் நமக்கு எல்லாம் தெரியும். அந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் இஸ்லாமியர்கள் மேலே ப்ளேம் பண்ணுறது. இப்போ நமக்கு ஒரு நல்ல ஒரு செருப்படி கொடுத்த மாதிரி இருக்குது இந்த சங் பரிவாரங்களுக்கு. அதனால் நாங்கள் என்ன சொன்னால், தீவிரவாதிக்கு மதம் கிடையாது. இது இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் தீவிரவாதத்துக்கு எந்த சப்போர்ட்டும் பண்ண மாட்டார்கள். 1-2 இருப்பார்கள். சரி, எப்படி ஹிந்துத்துவவாதிகள் எப்படி இஸ்லாமியர்கள் கொலை செய்யணுமோ, இல்லை பிற ஹிந்துக்கள் கீழ் ஜாதிகள் ஹிந்துக்களை எப்படி டிஸ்கிரிமினேட் பண்ணுறதோ இந்த மாதிரி சில பேர் இருக்கும்போது இஸ்லாமியர்களையும் சில தீவிரவாதிகள் இருக்க தான் செய்வார்கள். அதை ஒன்றும் பண்ண முடியாது. அதை தடுக்கணும்.
அதெல்லாம் உண்மை, தடுக்கணும். அதுக்கு தடுக்கிற வழியை பார்க்கணும், ப்ரிவெண்ட் பண்ணணும். இந்த மாதிரி பாகிஸ்தானில் அவங்க உள்ள இஸ்லாமிய தீவிரவாதி இந்த மாதிரி இந்தியாவில் வந்து குண்டு போடும்போது இல்லை கொலை பண்ணும்போது தடுக்கணும். இதை வச்சு மதத்தை வச்சு அரசியல் பண்ணி முஸ்லீம் தீவிரவாதி முஸ்லீம் 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 பண்ணுறது ஒரு அயோக்கியத்தனம். அதான் நாங்கள் இந்த பதிவில் போடுறோம். அதனால் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.